என்னடா சாப்பிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து எங்கள் கடைக்கு வந்து 5 ருபீஸ் சேஞ்ச் இல்லை அப்படின்னா இந்த கடலை பருப்பி, அப்புறம் தேங்காய் பருப்பி, நைஸ் பருப்பி இந்த மாதிரி வாங்கி வைப்போம். சோன் பப்படி இந்த மாதிரி வாங்கி வைப்போம். மெயினாக அந்த கடலை பருப்பி இதெல்லாம் இருக்கும். ஒரே நிமிஷங்க, ஃபோன் வருது. தம்பி சொல்லுங்கள். வந்துட்டே இருக்கும் தம்பி. தக்காளி காளான் பிரியாணி இருக்குது, அப்புறம் மிளகு சாதம், வேர்க்கடலை சாதம் இருக்குது, கீரை இருக்குது, பச்சை பட்டாணி சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன பாவா? அவ்வளோதான், ஒயிட் ரைஸு, வேர்க்கடலை சொல்லிட்டேன். பருப்பு சாதம் இருக்குது. நான் செஞ்சதை எனக்கே மறந்துடுச்சு தம்பி. பருப்பு சாதம் இருக்குது. வேர்க்கடலை சாதம் 2 வடை. ஓகே தம்பி. ஓகே. ஃபோனில் வந்துருங்க. 2-3 ஆர்டர் போனதும் கட்டி வைக்கணும். எதுக்காகனா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பருப்பி இதெல்லாம் வைப்பேன்னு. முந்தா நாள் வந்துட்டு இவர் தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி தேன் மிட்டாய் உண்மையாகவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. அன்றைக்கி போட்ட மாதிரியே நல்லாயிருக்கு. போய் வச்ச உடனே 1/4 மணி நேரத்துலேயும் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் பருப்பி தான் விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது கருப்பு சக்கரையில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தர்னா 100 ரூபாய்க்கு கொடுங்க, 50 ரூபாய்க்கு கொடுங்க வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கே ரொம்ப பிடிக்கும் இது. எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 2 டப்பாங்க. இது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 2 டப்பா வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேன் மிட்டாய் இல்லையாக்கா இல்லையாக்கான்ட்டு. இன்றைக்கி வாங்கிட்டு போகிறோம். யாருக்கெல்லாம் தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பை.